வணக்கம். ரூபவாயினின் பிரதான செய்தி அறிக்கை. நான் காயத்ரி ஸ்ரீ ஆனந்த். நான் இர்ஷாதே காதர். முதலில் தலைப்புச் செய்திகள். வடமாகாணத்தை அபிவிருத்தி செய்வதில் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளதென ஜனாதிபதி தெரிவிப்பு. தெற்காசியாவின் உயர்ந்த பொருளாதார அபிவிருத்தி வேகத்தை இலங்கை இவ்வருடம் எட்டும் என ஆசிய அபிவிருத்தி வங்கி தெரிவிப்பு. சுற்றுலாத்துறைக்கு இலங்கை மிகவும் பொருத்தமான நாடு என இலங்கை மற்றும் இந்தியாவுக்கான ஆஸ்திரிய நாட்டு தூதுவர் தெரிவிப்பு. வடமாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக மக்கள் சந்திப்பை மேற்கொள்வதற்கென அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மன்னார் விஜயம். இந்திய நிர்வாகத்துக்குட்பட்ட காஷ்மீரில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 6 பேர் பலி. இனி விரிவான செய்திகளின் முதலில் சில உள்நாட்டு செய்திகள். வடக்கில் நடைமுறைப்படுத்தப்படும் பாரிய அபிவிருத்திகள் குறித்து மன்னார் கத்தோலிக்க பிதாக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். மன்னார் மாவட்டத்தின் அடிப்படை வசதிகளும் அபிவிருத்தி செய்யப்படுகின்றன. மக்கள் ஒற்றுமையாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மன்னார் டயோசிஸ் வணக்கத்துக்குரிய பிதாக்கள் மற்றும் பிரதேச அரசியல்வாதிகள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை இன்று சந்தித்த சந்தர்ப்பத்தில் இதுபற்றி குறிப்பிட்டனர். இந்த சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் இன்று காலை இடம்பெற்றது. ஜனாதிபதியை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பிரதேச பிரச்சினைகள் குறித்து நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்த சந்தர்ப்பம் அமைத்து கொடுத்தமை குறித்து இவர்கள் தமது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டனர். மடு தேவாலய அபிவிருத்தி மற்றும் பிரதேசத்தில் காணப்பட்ட குடிநீர் தட்டுப்பாட்டை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டமையும் விசேடமாக பாராட்டப்பட்டது. பிரதேசத்தின் யதார்த்த தன்மையை அங்கு வாழ்பவர்களிடமிருந்து நேரடியாக அறிந்து கொண்டமையை தாம் பாராட்டுவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். அனைத்து இலங்கையருக்கும் தமது சமயம், இனம், வாழும் பிரதேசம் என்ற பேதம் இல்லாமல் வசதிகளை அனுபவிக்கும் உரிமை உண்டு. அதனால் வடமாகாணத்தை அபிவிருத்தி செய்வதில் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாக ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டார். வணக்கத்துக்குரிய பிதாக்களும் பிரதேச அரசியல்வாதிகளும் மன்னார் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து ஜனாதிபதியுடன் நீண்ட நேர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அங்கு விரைவில் தீர்த்து வைக்கக்கூடிய வீதி பிரச்சினைகள் இனங்காணப்பட்டன. மீள்குடியேற்ற நடவடிக்கைகளை வெற்றிகரமாக மேற்கொண்டது போல் அபிவிருத்தி நடவடிக்கைகளையும் மக்கள் உணர்ந்து கொள்ளும் வகையில் நடைமுறைப்படுத்துவதாக அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்தார். அமைச்சர்களான பேராசிரியர் GL பீரிஸ், மைத்ரிபால சிறிசேன, நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, சுசில் பிரேமஜயந்த, டலஸ் அழகப்பெருமா ஆகியோரும் பிரதி அமைச்சர் சரத்குமார குணரத்ன, ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். தெற்காசியாவின் உயர்ந்த பொருளாதார வேகத்தை இலங்கை இந்த வருடம் அடையும் என ஆசிய அபிவிருத்தி வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கையுடன் ஒப்பிடும்போது வலயத்தின் ஏனைய நாடுகளின் அபிவிருத்தி வேகம் குறைந்த மட்டத்தில் காணப்படுவதாக அந்த வங்கி நிதி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இலங்கை பொருளாதாரம் 106.1 என்ற அபிவிருத்தி ஈட்டியுள்ளதாக அந்த அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. வருடத்தின் முதல் பகுதியிலும் சிறந்த பொருளாதார அபிவிருத்தி இலங்கை பெற்றுக் கொண்டதாக கூறப்பட்டுள்ளது. மின் பிறப்பாக்கம் அதிகரிப்பதன் காரணமாக 2014ஆம் ஆண்டு நாட்டின் பொருளாதாரம் 107.2 வரை உயர்வடையும். ஆசியாவில் அபிவிருத்தி அடையும் 45 நாடுகளில் பொருளாதார அபிவிருத்தி வேகம் 106.3 காணப்படுகிறது. தெற்காசிய வலயத்தின் பொருளாதார அபிவிருத்தி வேகம் 5.6 குறைவடைந்துள்ளது. பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளம், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளின் பொருளாதாரம் கடந்த வருடத்தின் ஒப்பிடுகையில் சற்று பின்னடைவை கண்டுள்ளது. அரசாங்கத்தின் சரியான பொருளாதார கொள்கை மற்றும் அரசியல் நிலைப்பாடு பொருளாதாரம் பலமடைவதற்கான காரணங்கள் என ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். பொதுநலவாய அரச தலைவர்கள் மாநாட்டையொட்டியதாக இலங்கையை பொருளாதார மத்திய நிலையமாக அபிவிருத்தி செய்வது அரசாங்கத்தின் நோக்கம் என வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டின் மூலம் $900 கோடி நிதியினை நேரடி வெளிநாட்டு முதலீடாக இலங்கைக்கு பெற்றுக்கொள்வதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். நவம்பர் மாதத்தில் இலங்கையில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டுக்காக சர்வதேசத்தின் முழுமையான ஒத்துழைப்பு கிடைத்துள்ளது. இலங்கைக்கு வருகை தரும் தெற்காசிய தீவுகளின் அரச தலைவர்களுக்கு விமான வசதிகளை வழங்க நியூசிலாந்து முன்வந்துள்ளது. இந்த மாநாட்டையொட்டியதாக நடைபெறும் வர்த்தக மாநாட்டில் பொதுநலவாய நாடுகளின் உறுப்புரிமை அல்லாத பல நாடுகளும் கலந்து கொள்ள உள்ளன. ரஷ்யா, சீனா, தென்கொரியா, தாய்லாந்து மற்றும் வளைகுடா நாடுகளும் இதில் முன்னுரிமை பெறுகின்றன. உலகின் முன்னணி வர்த்தக நிறுவனங்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொழும்பில் அண்மையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் இந்த மாநாட்டின் மூலம் ஏற்படும் பொருளாதார நன்மைகள் குறித்து தெளிவுபடுத்தினார். Western Australia. That was October 2011. 2009 was Trinidad and Tobago.
அவர் அங்கு தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில் 2011ஆம் ஆண்டு பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு ஆஸ்திரேலியாவில் நடைபெற்றது. 2009ஆம் ஆண்டினது மாநாடு ரினிடாட் மற்றும் ரொபாகோ ஆகிய இடங்களில் இடம்பெற்றது. இந்த மாநாட்டின் பின்னர் பாரிய வெளிநாட்டு முதலீடு அங்கு இடம்பெற்றது. இந்த மாநாட்டையொட்டியதாக இடம்பெற்ற வர்த்தக மாநாட்டின் பிரதிபலனாகவே இந்த நன்மைகள் அவர்களுக்கு கிடைத்தன. எம்மிடம் முழுமையான செயற்திட்டம் ஒன்று உள்ளது. இலங்கையின் தன்மையை உயர்த்துவதாக அது அமையும். இதனால் கொழும்பில் நடைபெறவுள்ள பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு மூலம் பொருளாதார நன்மைகள் பல இந்த நாட்டுக்கு கிடைக்கும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். பொதுநலவாய மாநாடு தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களான ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்த மங்கள சமரவீர மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த ஸ்ரீதரன் ஆகியோர் நல்லாட்சிக்கு எதிராக தெரிவித்திருக்கும் கருத்துக்களுக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் அருண் தம்பிமுத்து மறுப்பு தெரிவித்துள்ளார். இது சம்பந்தமாக அவர் எமக்கு அளித்த செவ்வையில் கருத்து வெளியிடுகையில், பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீதரன் மற்றும் மங்கள சமரவீர கூறியிருக்கிறார்கள், பொது நலவாய மகாநாடு இலங்கையில் நடக்கக்கூடாது, இதை வேறு நாட்டொன்றுக்கு மாற்ற வேண்டும் என்று. இவர்கள் இலங்கைக்கு இன்று கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை இவர்கள் தடுப்பதற்காகவே இவர்களது முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. உண்மையாகவே இலங்கையில் இன்று அமைதி சமாதானம் நிலவிக் கொண்டிருக்கும் இவ்வேளையில் இந்த நாட்டின் உண்மை நிலைமையை பல வெளிநாட்டு தலைவர்கள் தூதுவர்கள் இந்த நாட்டிற்கு வந்து உண்மை நிலைமையை கண்டறிவதற்கான சந்தர்ப்பமாகவே இதை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நான் இங்கு கூற விரும்புகின்றேன். தமது அரசியலுக்காக இன மத பிரிவுகளை வளர்க்கும் எண்ணத்திலேயே இவர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் பல இலங்கை அரசுக்கும் இலங்கை நாட்டிற்கும் எதிரான பல கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். இது உண்மையான கருத்துக்கள் அல்ல என்ற விடயத்தை நான் இங்கு கூற விரும்புகின்றேன். ஏனென்றால் இவர்கள் வெளிநாடுகளில் சென்று அவர்கள் சொல்லும் விடயங்களில் பல உண்மைகள் தடுக்கப்பட்டு வருகின்றன, மறுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கு மாற்றாக இலங்கையின் எதிர்காலத்தை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் உலக நாடுகளுக்கு இலங்கையின் உண்மை நிலைமை அறிய வேண்டும். அதற்கான சந்தர்ப்பங்களை நாங்கள் அரசியலுக்காக நாங்கள் பாவிக்க கூடாது. அரசியலுக்காக இவர்கள் கூறும் விடயங்களை நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். இன்று இலங்கையில் ஏற்பட்டிருக்கும் பொருளாதார மாற்றங்கள் இதையெல்லாம் உலக நாடுகளுக்கு நாங்கள் அறியப்படுத்தும் ஒரு நல்ல சந்தர்ப்பமாகவே நாங்கள் இந்த பொதுநலவாய மகாநாட்டை சிந்திக்க வேண்டுமே தவிர அரசியலுக்காக இலங்கையில் அது நடக்கின்றது இது நடக்கின்றது என்றெல்லாம் இவர்கள் வருமனை கூறுவது இந்த நாட்டுக்கு, ஏனென்றால் இந்த நாட்டில் வாழும் அனைத்து மக்களுக்கும் இந்த மகாநாட்டின் பிரதிபலன்கள் சென்று அடையும் என்பதை நான் இங்கு கூற வேண்டும். இந்த நாட்டில் வாழும் அனைத்து மக்களிடையே ஒரு சுமூகமான நிலைமை ஏற்பட வேண்டும். அதற்கு ஒரு வாய்ப்பு தான் இந்த இப்படியான உலக முக்கியத்துவம் வாய்ந்த மகாநாடுகள் நமது நாட்டில் நடைபெறும் பொழுது அதை நாங்கள் ஒரு நல்ல சந்தர்ப்பமாக பாவித்து இந்த நாட்டின் எதிர்காலத்தை வளர்க்க வேண்டுமே தவிர அரசியலுக்காக இந்த நாட்டின் பெயரை அவமதிப்பது ஒரு நல்ல காரியமாக இருக்க முடியாது. ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீர எல்டிடி ஆதரவு கொண்ட தமிழ் டயஸ்போராவின் ஒப்பந்தக்காராகியுள்ளதாக ஊடக தகவல்துறை அமைச்சர் கஹேலியா ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். சர்வதேசத்தின் முன்பாக நாட்டிற்கு அவப்பெயரை ஏற்படுத்துவதே மங்கள சமரவீரவின் முயற்சி என குறிப்பிட்டுள்ளார். இந்த மாநாட்டை குழப்புவதற்கு சேனல் 4 அலைவரிசை, சில அரசு சார்பற்ற நிறுவனங்கள், எல்டிடி ஆதரவு தமிழ் டயஸ்போரா மற்றும் பல்வேறு அரசு கட்சிகள் என்பன பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. ஐக்கிய தேசிய கட்சியின் தகவல் பிரிவின் முக்கியஸ்தரான மங்கள சமரவீரவின் முயற்சியும் அதுவாகும். மாநாட்டுக்கு முன்பாக சுயாதீன ஆணைக்குழுக்கள் 3 நியமிக்காவிட்டால் அதனை பகிசரிக்குமாறு பொதுநலவாய நாடுகளும் கோருவதாகவும் மங்கள சமரவீர தெரிவித்திருந்தார். මේක ඉස්සෙල්ලා පළ කරන්න ඕනේ. මොකද පළ කරයින් පස්සේ ඒ අයට පුළුවන් මේකේ කාරණා සම්බන්ධයෙන් මම මතු කරලා තියෙන කාරණා සම්බන්ධයෙන් ඒ අයගේ අදහස් ඉදිරිපත් කරන්න. ඊර්ෂ්‍යා මුල් කරගෙන පදනම් වෙච්ච කතන්දරනේ. ත්‍රස්තවාදයේ බිම්මට්ටමින් තුවක්කුවෙන් කෙරිච්ච ත්‍රස්තවාදයේ කඳවුරු වරා වෙච්ච ඒ ගනුදෙනු අවසන් වුණා. මොහොතෙන් එතර තියෙන ජාත්‍යන්තර සටන ඒ ආකාරයෙන්ම යනවනේ. ඔබතුමාලා දන්නවනේ මේ තියෙන තත්ත්වයන් තුල. එතකොට ඒකට දායක වෙනවා විශේෂයෙන්ම LTT සහයෝගය ලැබපු ඩයස්පෝරාව කියන කණ්ඩායම. ඒ කණ්ඩායමට අවාසනාවන්ත ලෙස මම හිතන්නේ මේ රටේ දේශපාලන ක්ෂේත්‍රයේ හිටපු මංගල සමරවීරලා අද එක්කාසු වෙලා ඉන්නවා. ඉතින් ඒක පැහැදිලි. යන්නේක කුරහක් දිනගෙන යනවායි කියනවා වගේ රටක් විනාශ කරන, රටකට අවනම්බු කරන, රටක් නැති කරලා එවැනි මහා කාලකන්ණි සුවයක් ලබන්න
උත්සාහයක යෙදෙනවයි කියන එකයි මට කියන්න පුළුවන් ප්‍රශ්නේ. சப்ரஹமுவ பல்கலைக்கழகத்தின் புதிய மாணவர் விடுதி, மைதானம் மற்றும் ஏனைய பிரிவுகள் மாணவர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. இதற்கு 120 கோடி ரூபாய் நிதி செலவிடப்பட்டது. இந்த நிகழ்வில் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். புதிய விடுதியின் மூலம் 240 மாணவர்களுக்கு தேவையான வசதிகள் கிடைக்கும். மேலும் 2 விடுதிகளுக்கான ஆரம்ப பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டன. அத்துடன் ஏனைய வசதிகளுக்கான அடிக்கல்லும் நாட்டி வைக்கப்பட்டது. தற்போதைய அரசாங்கம் அரசியல்வாதிகளுக்கு பின்னால் சென்று தொழில் பெறும் யுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாக அமைச்சர் பசில் ராஜபக்ஷ இங்கு தெரிவித்தார். பல்கலைக்கழக மாணவர்களை தமது முக்கிய நோக்கமான உயர்கல்விக்கு இட்டுச் செல்வது அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும் என உயர்கல்வி அமைச்சர் எஸ் பி திசாநாயக்க இங்கு குறிப்பிட்டார். சப்ரஹமுவ பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பேராசிரியர் கும்புருகமுவே வஜ்ரதேரருக்கு அமைச்சர் பசில் ராஜபக்ஷ கௌரவம் வழங்கினார். மின்வலு எரிசக்தி அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி மற்றும் மாகாண முதலமைச்சர் மஹிபால ஹேரத் உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த இலங்கை மற்றும் இந்தியாவுக்கான ஆஸ்திரிய நாட்டு தூதுவர் அரசாங்க அதிபருடன் யாழ் மாவட்ட செயலகத்தில் கலந்துரையாடியுள்ளார். அரசாங்க அதிபர் சுந்தரம் அரிமநாயகத்துடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் மீள்குடியேற்றம், இந்திய வீட்டுத் திட்டம், மும்மொழி அமுலாக்கம், மிதிவடி அகற்றல் போன்ற விவரங்களை ஆஸ்திரிய தூதுவர் ரைன்மோண்ட் மைஸ் கேட்டறிந்து கொண்டார். சுற்றுலாத்துறைக்கு இலங்கை மிகவும் பொருத்தமான நாடாக இருப்பதனால் அதன் அபிவிருத்திக்கென வெளிநாட்டு முதலீடுகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். The implementing will be implemented by the provincial councils. At that time, that it will be difficult. With this setup, வடமாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக மக்கள் சந்திப்பு ஒன்றை மேற்கொள்வதற்கென அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மன்னாரில் இன்று விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். காலை 9 மணி அளவில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் முகாமைத்துவ உதவியாளர்கள், தொண்டர் ஆசிரியர்கள், முன்பள்ளி ஆசிரியர்கள் ஆகியோரின் நிரந்தர நியமனங்கள், இடமாற்றங்கள் தொடர்பான கருத்துக்களை அமைச்சர் கேட்டறிந்து கொண்டார். விளையாட்டுக் கழகங்கள், கிராம அபிவிருத்தி சங்கங்கள், மாதர் சங்கங்களின் பிரதிநிதிகளும் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். இதனை அடுத்து வடமாகாண சபை தேர்தல் தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றது. அரசு உயர் அதிகாரிகளுடனான சந்திப்பு, வங்காளி மற்றும் ஆண்டாங்குளத்தில் மக்கள் சந்திப்பு என்பனவும் இடம்பெற்றன. கொழும்புல நான் தெரிவு செய்து குடும்பம், கிராமம், பிரதேசம் ஆகியவற்றை கேந்திரமாக கொண்ட சமூக தேவைகளை இலக்காக கொண்டு தேசத்துக்கு மகுடம் செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச யோசனை தெரிவித்துள்ளார். இங்கு அந்த பிரதேசங்களுக்கு உரித்தான தேவைகள் கவனித்துக் கொள்ளப்படும். இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டின் போது இது தொடர்பாக தெளிவுபடுத்தப்பட்டது. 2014ஆம் ஆண்டுக்கான தேசத்திற்கு மகுடம் தேசிய அபிவிருத்தி திட்டத்தை ஒட்டியதாக பிரதேச நிர்வாக பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு துறைசார் மட்டத்தில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அமைச்சரவைக்கு முன்வைத்த யோசனையாகும். இலங்கையின் மைக்ரோ நிதி நிறுவன முறைமை மற்றும் மேற்பார்வை செய்யும் முறைமை ஒன்றுக்காக அமைச்சரவையின் அனுமதி கிடைத்துள்ளது. இதற்காக பாரிய அளவிலான மைக்ரோ நிதி நிறுவனங்கள் இலங்கை மத்திய வங்கி நேரடி மேற்பார்வைக்கும், சிறிய நிறுவனங்கள் மத்திய வங்கியினால் அனுமதிக்கப்பட்ட கணக்காய்வு நிறுவனங்கள் மேற்பார்வைக்கும் உட்படுத்தப்படும். இலங்கையின் தகவல் தொழில்நுட்ப பாடநெறி நார்த் நிறுவனத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. மஹிந்த சிந்தன் எதிர்கால நோக்கில் தகவல் தொழில்நுட்ப இலக்கை நிறைவேற்றிக் கொள்வதற்கு தொலைக்கல்வி முறைமை என்ற அடிப்படையில் இந்த பாடநெறி உபயோகிக்கப்படும். இதனை உயர்கல்வி அமைச்சர் எஸ் பி திசாநாயக்க யோசனையாக முன்வைத்தார். கழிவு முகாமைத்துவ தேசிய செயற்திட்டத்தின் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. இதற்கென 290 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது அமைச்சர் சுசில் பிரேமஜயந்தவின் யோசனையாகும். கொழும்பு ஆர்ஐடி மில் மாவத்தை நவீனமயப்படுத்த 1032 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இது ஜனாதிபதியின் ஒரு யோசனையாகும். ஒன்றிணைந்த திரைசேரி முகாமைத்துவத்திற்காக தகவல் கட்டமைப்பு என்று அமைப்பதற்கு அமைச்சரவையின் அனுமதி கிடைத்துள்ளது. வருமான நிர்வாகத்தின் போதும் திரைசேரி செயற்பாடுகளில் வினைத்திறமிக்க முகாமைத்துவமே இதன் நோக்கமாகும். இதுவும் ஜனாதிபதியின் யோசனையாகும். 47 கிலோமீட்டர் நீளமான திருகோணமலை சுற்றுவட்ட வீதியை நிர்மாணிப்பதற்கு அமைச்சரவையின் அனுமதி கிடைத்துள்ளது. நிலாவளி, தம்பலகாமம் மற்றும் சம்பூர் ஆகிய நகரங்களை அண்டியதாக இது அமைக்கப்படும். இதற்கு 34 பில்லியன் ரூபாய் நிதி செலவிடப்படும். இதுவும் ஜனாதிபதியின் யோசனையின் பிரதிபலனாகும். உள்ஹிட்டிய ஓயாவை இடமறுத்து புதிய அணை ஒன்று கட்டப்பட உள்ளது. இதற்கு 1760 மில்லியன் ரூபாய் நிதி மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இதன் ஒப்பந்தம் மத்திய தொழில்நுட்ப ஆலோசனை அலுவலகத்திற்கு வழங்க அமைச்சர் நிமல் சிறிபாலடி செல்வா யோசனை முன்வைத்திருந்தார். பல்கலைக்கழக மாணவர்களுக்கான 60 விடுதிகளை அமைக்கும் விரைவான செயற்திட்டம் செயல்படுத்தப்படும். இது உயர்கல்வி அமைச்சர் எஸ் பி திசாநாயக்க யோசனையாகும். 17 பல்கலைக்கழகங்கள் உள்ளடக்கிய வகையில் புதிய கட்டிடங்கள் அமைக்கப்படும். ஒரு கட்டிடத்திற்கு 220 மில்லியன் ரூபாய் நிதி செலவிடப்படும்.
நுவரெலியா பிரதேசத்தில் உயர்ந்த இடங்களில் விளையாட்டு மைதானங்கள் அமைக்கப்படும். இதற்கு சீன நிறுவனங்கள் 2 முன்வைத்த யோசனைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு குழுவொன்று நியமிக்க அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளது. இது விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமேக்கின் யோசனையாகும். வடமாகாணத்தில் உள்ள வெளியோயா குடியிருப்பு மறுசீரமைப்பு செய்யப்படுகிறது. எல்டிடி அமைப்பு முதன்முறையாக சமூக படுகொலையை ஆரம்பித்து கென்ட்பாம், டொலர்பாம் ஆகிய கிராமங்களிலிருந்து பொதுமக்களை விரட்டி அடித்திருந்தனர். அந்த மக்கள் தற்போது மீளக்குடியமர்த்தப்பட்டுள்ளனர். மகாவலி எல்வலயம் அமைக்கப்பட்ட பின்னர் வெளியோயா குடியிருப்பு உரிய முறையில் மறுசீரமைப்பு செய்யப்படவில்லை. தற்போது அங்கு வீதி கட்டமைப்பை புனரமைக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பதவி பராக்கிரமவிலிருந்து வெளியோயா ஊடாக முல்லைத்தீவு வரையில் இதன் மூலம் விரிவான போக்குவரத்து வசதிகளுக்கும் ஒழுங்கு செய்யப்படுகின்றன. ஹெல ஓ வெவ, கஜபாபுர, கல்யாணபுர, மொனரவெவ, நிக்கவெவ தெற்கு ஆகிய கிராம மக்கள் மீது கடந்த 3 தசாப்த காலமாக எல்டிடி பயங்கரவாதிகள் தாக்குதலை மேற்கொண்டிருந்தனர். இதனால் இந்த மக்கள் தமது இருப்பிடங்களை விட்டு வெளியேறியிருந்தனர். உறவினர் வீடுகளிலும் ஏனைய இடங்களிலும் தங்கியிருந்த இவர்கள் மீண்டும் தமது கிராமங்களுக்கு வருகை தந்துள்ளனர். இவர்களின் குடும்பத்தவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. இவர்களுக்காக புதிய கிராமங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து வேகரதன கிராமத்தில் 500 குடும்பங்கள் மீளக்குடியமர்த்தப்பட்டன. இந்த வேலை திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராக ராணுவம் செயற்பட்டு வருகின்றது. வெளியோயா குடியிருப்பில் 1000 குடும்பங்கள் மீளக்குடியமர்த்தப்பட்டுள்ளனர். இவர்களுள் 10,000 பேர் மீளக்குடியமர்த்தப்பட உள்ளனர். சுமார் 2000 குடும்பங்கள் மீளக்குடியமர்த்தப்பட்டுள்ளனர் என்று மகாவலி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அத்தா வெட்டுணுவெவ, மொனரவெவ, மாயாவெவ உள்ளிட்ட குள கட்டமைப்புகளும் மறுசீரமைக்கப்பட்டு செய்யப்படுகின்றன. ஓடைகள் நவீனமயப்படுத்தப்பட்ட பின்னர் விவசாய காணிகளில் உற்பத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மற்றொரு திட்டத்தின் கீழ் கஜபாபுர வித்தியாலயம் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. 1980ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த பிரதேசம் கென்பாம், டொலர்பாம் என அடையாளப்படுத்தப்பட்டது. நெல்சன் மண்டேலாவின் 95வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவிலும் உலக நாடுகள் பலவற்றிலும் பிறந்த தின கொண்டாட்டங்கள் இடம்பெற்று வரும் அதேவேளையில் நெல்சன் மண்டேலா பிரிட்டோரியாவில் உள்ள வைத்தியசாலையில் தமது பிறந்த தினத்தை அமைதியாக கழித்துள்ளார். நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவில் உள்ள சிறியதொரு கிராமத்தில் 1918ஆம் ஆண்டு பிறந்தார். மடிஃபா என அவருக்கு பெயர் சூட்டப்பட்ட போதிலும் பாடசாலையில் உள்ள ஆசிரியர் நெல்சன் என்ற பெயரில் அவரை அழைத்துள்ளார். அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டமைக்கென 1964ஆம் ஆண்டில் அவருக்கு ஆயுட்கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 1968ஆம் ஆண்டுக்கும் 69ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் அவரது தாயார், மூத்த மகனும் இறந்த பொழுதிலும் அவர்களது இறுதிச் சடங்குகளில் கலந்து கொள்ள நெல்சன் மண்டேலாவுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. உலக நாடுகளின் தலைவர்களினதும் உள்ளூர் மக்களினதும் நடவடிக்கைகளை அடுத்து 1990ஆம் ஆண்டில் ஜனாதிபதி டி கிளாக் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் மீதான தடையை விலக்கியதோடு நெல்சன் மண்டேலாவும் சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கப்பட்டார். இதனையடுத்து தென்னாப்பிரிக்காவில் பல ஜனநாயகம் ஆரம்பமாகியது. 27 வருட கால சிறைவாசத்தை அனுபவித்த பின்னர் தென்னாப்பிரிக்காவின் முதலாவது கருப்பின ஜனாதிபதியாக 1990ஆம் ஆண்டில் நெல்சன் மண்டேலா வந்துள்ளார். 1993ஆம் ஆண்டில் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. ஜனாதிபதி பதவியில் இருந்து 1999ஆம் ஆண்டில் அவர் விலகிக் கொண்டதை அடுத்து எய்ட்ஸ் நோய்க்கு எதிரான நடவடிக்கைகளில் அவர் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார். 2010ஆம் ஆண்டு உலக கால்பந்தாட்ட வெற்றி கிண்ண போட்டியும் தென்னாப்பிரிக்காவில் நடைபெறுவதற்கு அவர் பின்னணியில் இருந்துள்ளார். மட்டக்களப்பு ஏறாவூர் பிரிவை சேர்ந்த விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பாக ஆராயும் விசேட கூட்டம் ஒன்று பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது. மீள்குடியேற்ற பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விவசாயிகளின் பல்வேறு பிரச்சனைகள் மற்றும் தேவைகள் பற்றி ஆராயப்பட்டது. நிரந்தர மேய்ச்சல் தரை, மாவடி பாலம் புனரமைப்பு, குளங்களை புனரமைத்தல் போன்ற விடயங்கள் பற்றி விவசாயிகள் விளக்கி கூறினார்கள். ஏறாவூர் பற்றி பிரதேச செயலாளர் யு உதய சிறிதரன் உட்பட பிரமுகர்கள் பலர் இதில் கலந்து கொண்டனர். திருகோணமலை மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் மாவட்ட அதிபர் TTRD சில்வா தலைமையில் சமீபத்தில் நடைபெற்றது. அபிவிருத்தி குழுவின் இணைத் தலைவர்களான பிரதி அமைச்சர் சுசந்த பொஞ்சி நிலைமை, கிழக்கு மாகாண முதலமைச்சர் நஜீப் அப்துல் மஜீத் ஆகியோரும், பாராளுமன்ற உறுப்பினர்கள் MS தௌஃபிக், மேலானந்த எல்லாவள தேரர் ஆகியோரும் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள், திணைக்கள தலைவர்கள், ராணுவ அதிகாரிகள் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டார்கள். டயடெக்கில் உள்ள வேலை திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் வேலை திட்டங்களின் முன்னேற்ற அறிக்கைகள் அங்கு சமர்ப்பிக்கப்பட்டன. பாராளுமன்ற உறுப்பினர்களின் நிதி ஒதுக்கீடுகளும் அங்கீகரிக்கப்பட்டன. வாழைச்சேனை பிரதேச படகு உரிமையாளர்களின் பிரச்சினை தீர்ப்பதற்கு அமைச்சர் ராஜித சேனாரத்ன மேற்கொண்ட நடவடிக்கை வாழைச்சேனை மீன்பிடி துறைமுக முகாமையாளர் ஏற்றுக்கொள்ளாததனால் படகு உரிமையாளர்கள் அவருக்கு எதிராக இன்று கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
வாழைச்சேனை மொஹிதீன் ஜும்மா பள்ளிவாசலில் நடைபெற்ற கூட்டத்தை தொடர்ந்து மீன்பிடி துறைமுகம் வரை ஊர்வலமாக சென்ற ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஏறாவூர் நகர முதல்வர் அலி ஜாகிர் மௌலானா, கடற்றொழில் திணைக்கள உதவி பணிப்பாளர் டொமினிகோ ஜோர்ஜ், மட்டக்களப்பு மாவட்ட கடற்றொழில் சம்மேளன தலைவர் ஏசிய முனவர் மற்றும் அதிகாரிகளிடம் கடற்றொழில் அமைச்சருக்கான மகஜரின் பிரதியை கையளித்தனர். மாதாந்த எரிபொருள் மானிய திட்டத்தில் வழங்கப்படும் முத்திரையில் மார்ச் மாதத்துக்குரிய முத்திரை 2 மாதங்கள் தாமதத்தில் கிடைத்ததனால் இந்த பிரச்சினை ஆரம்பித்ததாக கடற்றொழில் சம்மேளன தலைவர் தெரிவித்துள்ளார். கடற்றொழில் அமைச்சரோடு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசியுள்ளதாகவும் மார்ச் மாத மானிய முத்திரையில் ஏற்பட்ட பிரச்சினையை தீர்த்து தருவதோடு படகு உரிமையாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணப்படும் என்றும் ஏறாவூர் நகர முதல்வர் உறுதி அளித்ததை அடுத்து ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. நிறைவு செய்வதற்காக வேண்டி உடனடியாக அமைச்சர் அவர்கள் எடுக்க இருக்கின்றார்கள். எந்த யாழ் பாதுகாப்பு படை தலைமையகத்தின் ஏற்பாட்டில் ராணுவத்தின் சமூக நல திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கான காசோலைகளையும் வங்கி புத்தகங்களையும் கையளிக்கும் நிகழ்வு வீரசிங்க மண்டபத்தில் நடைபெற்றது. ஒவ்வொரு மாணவனுக்கும் மாதம் ஒன்றுக்கு 5000 ரூபாய் வீதம் 500 மாணவர்களுக்கு காசோலைகளும் வங்கி புத்தகங்களும் வழங்கப்பட்டன. யாழ் மாவட்ட கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் மஹிந்த ஹத்துருசிங்க, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி யாழ் மாவட்ட முஸ்லிம் அமைப்பாளர் சிராத் ஆகியோர் இவற்றை வழங்கி வைத்தனர். ராணுவ உயர் அதிகாரிகள், பொதுமக்கள், மாணவர்கள் உட்பட அதிக எண்ணிக்கையானோர் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். யாழ் மாவட்டத்தில் தற்போது அபிவிருத்தி நடவடிக்கைகள் பாரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தென்னிலங்கைக்கு சுற்றுலா ஒன்றை மேற்கொண்டுள்ள மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கை அபிவிருத்திக்கான ஊடக அமைப்பு ஒழுங்கு செய்த 5 நாள் ஊடக சுற்றுலாவுக்காக யாழ் மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஊடகவியல் சம்பந்தமான கற்கை நெறிகளை பயிலும் மாணவர்கள் 20 பேர் இதில் கலந்து கொண்டனர். இவர்கள் இன்றைய தினம் ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தில் கலையகங்களையும் நேரடி ஒளிபரப்புகளையும் பார்வையிட்டனர். ஆரம்ப காலங்களை விட இப்ப ஜாழ்ப்பாணம் மிகவும் வளர்ச்சி அடைந்திருக்குன்னு சொல்லலாம். அது அரசாங்கமானது ஜாழ்ப்பாணத்தை பலப்படுத்தணும்ன்றதுல மிக ஆர்வமா இருக்கிறாங்க. அதே ஜாழ்ப்பாணத்துல வைத்தியசாலைகள், வீதிகள் மற்றும் பல புனரமைப்பு வேலைகள் நடைபெற்று வருகின்றது. அதே நேரத்தில் இளைஞர்கள், யுவதிகள் மற்றும் அவர்களுக்கு இடையிலான நல்லிணக்கங்கள் மற்றும் அபிவிருத்தி வேலைகளை பல நிறுவனங்கள் ஊடாகவும் அதே நேரம் அரசாங்கமும் மேற்கொண்டு வருகிறது. முன்னேற்றகரமான செயற்பாடுகள் யாழ் குடாநாட்டில் இடம்பெற்று வருவது அனைவருக்குமே தெரிந்த விடயம் ஒன்று. அதற்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் மேதகு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு. முதல்ல சொன்னா 2-3 நாள் ஆகும் நாங்கள் வந்து போறதுக்கு, கொழும்பு பயணங்களை வந்து போறதுக்கு. இப்படின்னு சொன்னா 6 மணிக்கு அதில் வந்து போறக்கூடிய ஒரு காலநிலை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறேன். அதை நினைச்சு நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கல்வி வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இதால இன்றைக்கு மீடியா டூர்ன்னு சொல்லி நாங்க ரூபவாகினி வந்திருக்கிறத சொல்லி எங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு. இனி இஃப்தார் விசேட தொகுப்பு. பல்லேகல திறந்த சிறைச்சாலை ஏற்பாட்டில் மாதம் முழுவதும் நோன்பு நோக்கு சிறை கைதிகள் நோன்பு திறப்பதற்கான விசேட இஃப்தார் நிகழ்வின் ஆரம்ப ஆய்வும் சிறைச்சாலையின் பள்ளிவாசலில் நடைபெற்றது. சிறைச்சாலையின் பிரதான அதிகாரி AKUH அக்பர், சமூக நலம்புரி அதிகாரி விக்ரம் ஆராய்ச்சி, அஷேக் JASM அஷ்ரப், அஷேக் MGM ரிஸ்வான் மதனி மற்றும் நியாஸ் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். கொழும்பில் மேலும் 2 தொடர்மாடி வீட்டு திட்டங்கள் மீள் புனரமைப்புக்கு உட்படுத்தப்பட உள்ளன. இதற்கு 89 மில்லியன் ரூபாய் நிதி செலவிடப்படும். ஜனசவன நகமபுரவர எனும் செயற்திட்டத்தின் கீழ் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை இதனை நடைமுறைப்படுத்துகின்றது. மருதானை மொஹிதீன் மஸ்ஜித் மாவட்டத்தில் அமைந்துள்ள தொடர்மாடி வீடமைப்பு திட்டமும் தெமட்டகொட சங்கராஜ மாவட்டத்தில் அமைந்துள்ள மாடி வீடமைப்பு திட்டமும் இதன் கீழ் புனரமைக்கப்படும். தெமட்டகொட சங்கராஜ மாவட்டத்தில் அமைந்துள்ள மாடி வீட்டு திட்டம் 30 வருடங்களுக்கு மேல் பழமை வாய்ந்ததாகும். அந்த காலப்பகுதிக்குள் எந்தவிதமான புனரமைப்பும் இங்கு இடம்பெறவில்லை. 225 வீடுகளும் 30 வர்த்தக நிலையங்களும் இங்கு காணப்படுகின்றன. இதன் புனரமைப்புக்கென 85 மில்லியன் ரூபாய் செலவிடப்படும். மருதானை மொஹிதீன் மஸ்ஜித் மாடி வீடமைப்பு திட்டத்தில் 16 வீடுகள் காணப்படுகின்றன. இதற்கு 4 மில்லியன் ரூபாய் நிதி செலவிடப்படும். இப்பிரதேசங்களை அமைச்சர் விமல் வீரவன்ச மேற்பார்வைக்கு உட்படுத்தினார். விளையாட்டுச் செய்தி ஒன்று.
டூர் டி பிரான்ஸ் சைக்ளோட்ட போட்டியின் 11வது கட்டத்தில் பிரிட்டனின் கிறிஸ் பிரேம் வெட்டியிட்டுள்ளார். இதற்கு இவருக்கு 51 வினாடிகள் 33 செகண்ட்கள் தேவைப்பட்டன. 32 கிலோமீட்டரை கொண்ட 17வது கட்டம் எம்பன் தொடக்கம் சோகிஸ் வரை நடைபெற்றது. இந்த வெற்றியுடன் கிறிஸ் பிரேம் 3 கட்டங்களில் வெற்றியிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். இவரை விட குறைந்த கால பகுதியில் போட்டி நிறைவு செய்த ஸ்பெயினின் அல்பெடோ கொன்ரோக் 2ஆம் இடத்தை பெற்றார். 3ஆம் இடத்தை ஸ்பெயினின் ஜோ அக்வின் ரொட்ரிகோஸ் பெற்றார். 17வது கட்டங்களின் 17வது இறுதிப் போட்டியில் பிரிட்டனின் கிறிஸ் பிரேம் முன்னணி வகிக்கின்றார். இதற்காக இவருக்கு 66 மணித்தியாலங்களும் 7 வினாடிகளும் தேவைப்பட்டன. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடமாகாணத்தை அபிவிருத்தி செய்வதில் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளதென ஜனாதிபதி தெரிவிப்பு. தெற்காசியாவின் உயர்ந்த பொருளாதார அபிவிருத்தி வேகத்தை இலங்கை இவ்வருடம் எட்டும் என ஆசிய அபிவிருத்தி வங்கி தெரிவிப்பு. சுற்றுலாத்துறைக்கு இலங்கை மிகவும் பொருத்தமான நாடு என இலங்கை மற்றும் இந்தியாவுக்கான ஆஸ்திரிய நாட்டு தூதுவர் தெரிவிப்பு. வடமாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக மக்கள் சந்திப்பை மேற்கொள்வதற்கென அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மன்னார் விஜயம். இந்திய நிர்வாகத்துக்குட்பட்ட காஷ்மீரில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 6 பேர் பலி. இத்துடன் ரூபாவின் பிரதான செய்திகளுக்கு நிறைவேறுகிறது. வணக்கம்.